என்னோட பேர் ஸ்ரீவித்யா ரமேஷ். நம்ம ராஜயோக தீட்சை நீங்கெல்லாம் சொல்ல போறீங்க. நான் அழுவன் சொல்லிட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டது. சார் மேடை ஏற்றிட்டாரு, அழ வரல, அப்ப வந்துச்சுக்கோ வரல. நீங்க எல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்கன்னா சொன்னீங்க. நாளா எதுவுமே பார்த்ததே கிடையாது. ஆனா இதுதான் முதல், இதுதான் கடைசி. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மேடை, இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் கண்டிப்பா நீங்களா என்ன மிஸ் பண்ணாலும் நானா என்னுடைய வாழ்நாள் கடைசிக்கு உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன். கூப்பிட்டுட்டே எனக்கு வேணும். எங்க வீட்டுல ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும். யாருமே ஹக் பண்ணதே கிடையாது. அது ஒவ்வொரு காரணம் இருக்குல்ல, வளர்ந்த வளர்ப்பு. என் புருஷனையே என்ன ஹக் பண்ண மாட்டாரு. ஓப்பனா சொல்லிட்டா நான் ஏங்குவேன். ஹக் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு வரைக்கும் ஏங்கிருக்கேன். ஹக் பண்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நான் திகச்சேன் எங்க 10th கிளாஸ்ல. அது வரல எனக்கு. எனக்கு இந்த விஷயம் முடியல வரைக்கும் கூட வரல. நம்ம தமிழ் அந்த சகோதரி வந்து என்ன ஹக் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அந்த சக்தி என்ன ஹக் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். முழுசா ஃபீல் பண்ணேன். சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சொல்ல முடியல எனக்கு. என்னோட சந்தோஷத்தை தீட்சை அதை பத்தி 2 வரிதான் சார். வாழ்க்கையில எங்க போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காது. இதுக்கு பிறகு நீங்க எங்க போகாதீங்க. இதை வச்சு நீங்க வேற லெவல் எத்தனையோ பேரை வாழ வைக்கலாம். இங்க பாத்துட்டேங்க. நான் கண்ட்ரோல்ல பண்ண மாட்டேன். எடுத்ததுதான் அழுவேன். எனக்கு அழுக வரும். ஆனா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிக்க வரைக்கும் என் கல்ல தண்ணி வர எனக்கு ஆச்சரியம் பண்ணுது. நான் எனக்கு திமிரா பார்த்தேன். யாருமே சொன்னாங்க, யாரும் நம்ம கிளாஸ்ல எனக்கு எல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுக வரும்டி. கிளாஸ்ல யாரோ அழுதாங்க, யாருன்னு ஞாபகம் வரல. நான் ஒருத்தர் அழுத. அப்ப நான் சொன்னேன், நானே எதுக்கு எடுத்தாலும் அழுவேன், நீங்க அழுத பார்த்து எனக்கு அழுது வரல. அப்பனா நான் சார் சொன்ன மாதிரி ஸ்டெடி ஆயிட்டேன் கேட்டேன். சார் பக்கத்துல இருக்கும்போது சாரே என்ன பண்ணான்னு யோசிச்சேன். சொல் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா ஹக் வந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு இதுதான் எனக்கு தீட்சை சொல்றேன். இதுதான் உச்சம் கொள்றேன். எனக்கு எல்லாமே கிடைச்ச சுகம். இனிமே வர்றவங்களா வந்து யோசிக்காதீங்க. கிளிப்பிள்ளை போல குழந்தைன்னு சொன்னார்ல சார் ஃபர்ஸ்ட்லயே கிளாஸ்க்குள்ள வரும்போது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதெல்லாம் உணர்ந்துருக்கோம்லப்பா. எல்லாரும் குழந்தையா தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லைல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் குழந்தையா இருக்கும். இனிமே வந்து நம்ம வாழ்ந்துட்டோம். அப்படிதான் இந்த சந்தோஷத்தோட எப்பயுமே இருக்கணும்ப்பா. எப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணப்பா. இதே சந்தோஷம் மனசுல அப்படியே சார் சொன்ன மாதிரி இனி என்ன உனக்கு, நீ சொன்னா நடக்கும், நீ கேட்டா கிடைக்கும். அப்புறம் என்ன, எது வந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருவோம். நான் போட்டேன்ப்பா, நீங்களும் ஏதாவது இருந்தா போட்டுருங்க. எனக்கு எல்லாரும் வேணும், நீங்க எல்லாம் வேணும். எனக்கு நிறைய உறவுகள் பிடிக்கும். எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம சந்தோஷத்துக்கு காரணமான வாழ்வியல் ஹிப்னாட்டிச பயிற்சி மையம் எப்பயும் மென்மேலும் சிறந்து விளங்கிட்டே இருக்கும். அதனுடைய ஒரு துளியா நம்மளா இருப்போம். ராஜயோகத்தில் வாழ்க நண்பர். நன்றி.